அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம எவ்வளோ பேரிடர்களையும் இயற்கை சீற்றத்தை எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்கோம். லைக் சுனாமி, சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம், எர்த்குவேக், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இயற்கை ரொம்ப பெருசு. அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம். அதை சரியாக பாவிக்கலைன்னா அதுவே ஒரு சாபமாக மாறி போயிடுது. சின்னதாக ஒரு டிசாஸ்டர் வரும்பொழுது நம்மளால் ஈஸியாக தப்பிச்சுக்க முடியுது. ஆனால் ஒரு பெரிய பிரளயமாக ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல மதமோ இனமோ இங்கே எதுவுமே நம்மளால் எதுவுமே பார்க்கவே முடியாது. மனிதம் மட்டும்தான் கை கொடுக்கும். இப்போது ரீசண்டாக டூரிஸ்ட் பிளேஸான வயநாட் கேரளாவில் நடந்த லேண்ட்ஸ்லைடு, அந்த நிலச்சரிவு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப கொடுமையான நிகழ்வு அது. அதுவும் இரவில் நடந்ததுனால யாராலையுமே தப்பிக்கிறதுக்கு அவங்களால முயற்சி செய்ய முடியல. அதனாலேயே அதிகமான குடும்பங்கள் எல்லாமே நம்ம இந்த நிலச்சரிவில் இழந்திருக்கிறோம். நிறைய இடங்களில் உதவும் கரங்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அது. அதே சமயம் நிறைய பேர் வன்மத்தை கக்குற மாதிரி மதம், இனம், இந்த பேரெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்பு அல் அர்ஷி அல் அசீம். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதுவோம். யார் நம்மளை புறக்கணித்தாலும் சரி, எங்கேருந்து நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அல்லாவே போதுமானவன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதுவோம். அல்லாவுடைய பாதுகாப்பு நமக்கு என்றைக்குமே கிடைக்கும். அதாவது நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்படி பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்லை, நம்மளால் அவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்துடக்கூடாது. அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி முகம் தெரியாத நபர்கள்கிட்டேருந்து அவங்க சொல்லக்கூடிய, இப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் எல்லா இடத்துலையுமே அதான் இருக்குது. அதுலேருந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மற்றவங்கள போய் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறத யோசிக்காமல் பேசுகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த துவாவை ஓதுவோம். நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து நாம் அல்லாஹ்கிட்டேருந்து பாதுகாப்பு தேடுவோம். அதுக்கப்புறம் பல பேர் பலவிதமாக பேசினாலும் என்னோட கண் பார்வையில் நான் உணர்ந்ததை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லா சைட்லேருந்தும் டிபேட் போய்கிட்டே தான் இருக்குது. இந்த லேண்ட்ஸ்லைடு எதனால நடந்துச்சு? இது ஒரு நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயமா, இல்லை ஆர்டிஃபிஷியலாக இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடை ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு பின்னாடி என்ன ஒரு காரணமாக வேணாலும் இருக்கலாம். இப்படி ஒரு நடந்திருக்குமான்னு இப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலலாம் யோசித்து ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள்? இப்படி ஒரு விஷயம் இப்படி ஆர்டிஃபிஷியலாக இப்படி ஒரு நடத்த முடியுமா? அப்படி நடத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறதுனா எனக்கு அதை பற்றின எனக்கு ஐடியாஸ் இல்லை. ஆனால் இப்படி ஒரு இயற்கை சீற்றம் நடந்துடுச்சு. ரொம்ப பெரிய நிலச்சரிவு இதில் நிறைய பேர் வஃபாத் ஆயிருக்காங்க. ரொம்ப ஒரு அதை பார்த்தாலே அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுதே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பேற்பட்ட சம்பவங்கள் எல்லாமே இங்கே நடந்துருச்சு. நடந்த விஷயத்தை நம்ம யாராலையுமே மாற்ற முடியாது. ஏன்னா இயற்கை நாம் செஞ்சதுக்கு பல மடங்காக தான் நமக்கு திருப்பி கொடுக்கும். அப்படிங்கிற வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 90s 50ஸ்க்கு பிஃபோர் வயநாடு ஒரு காடாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதிகமான டீ பிளான்டேஷன்ஸ் அவங்க அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்கல்ல. இப்போது கடல் அதிகமாக மண்ணெல்லாம் அள்ளுறாங்க. அது அள்ளுறதுனால கடல் உள்வாங்குது. இது ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணம். அதிகமாக நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு கூட அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வாட்டர் இல்லாமல் இருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மண்ணுக்குள்ளார போய் அது போயிட்டு மக்க மாட்டிருக்கு. அதனால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அவங்க அதுலேருந்து பிளான்டேஷன் பண்ணி எதையும் அவங்களோட அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாத நிலைக்கு கூட வரலாம். இப்படிலாம் நிறைய சயின்டிஃபிக்கல் ரீசன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்படியும் அவங்க
1950ஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்த அந்த டீ பிளான்டேஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மரங்களை மோஸ்ட்லி அழிச்சு 1800% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெறும் அந்த டீ பிளான்டேஷன் மட்டும், மரங்களே அங்கே இல்லை. அதன் விளைவாக தான் வந்து அடிக்கடி அங்கே லேண்ட்ஸ்லைட் ஏற்படுது. அதுக்காக தான் இந்த முறை ரொம்ப பெரிய லேண்ட்ஸ்லைடாக அங்கே ஏற்பட்டிருக்கு, மழை அதிகமாக பொழிஞ்சதுனால அப்படின்னு நாம் நியூஸில் பார்க்குறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது எல்லாமே நமக்கு தெரியும். இப்படி சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. அதை நாம் எல்லாருமே அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இப்படி ஒரு சயின்டிஃபிக்கல் கண்ணோட்டத்தில் மட்டுமே நம்ம நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருக்கோம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காலங்களில் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கூட்டத்தார அல்லாஹ்வால் அடிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து மக்களுக்கு ஒரு படிப்பினை. நாம் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நல்ல விதமாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு படிப்பினை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌன் கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்க. அதுவும் ஒரு மக்களுக்கான படிப்பினை. நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் உடனே கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கெட்டவங்களா அப்போது அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டிருக்கான்னா அஸ்தக்ஃபிருல்லா, நான் மீன் பண்ணலை. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இப்போ சென்னையில் நடந்தது, இப்படி எங்கே வேணாலும் நம்ம சொல்லலாம். எர்த்குவேக் நடக்குது, இது இந்த இடத்துல குறிப்பிட்டு இங்கே தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து முழுக்க அல்லாஹ்வுடைய நாட்டம். அவங்கள தண்டிக்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. அதுக்காக தான் நான் பிஃபோராக மென்ஷன் பண்ணேன். இவங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டதோட விளைவாக இதை நடந்திருக்கலாம். ஈவன் இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா மழை வந்து கரெக்டான எந்த காலகட்டத்தில் மழை வரணுமோ வரது கிடையாது. இப்படி வாட்டர் வந்து குறைபாடாக இருக்குது. இப்போ இதோட விளைவு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு என்ன ஆகும்னு தெரியல. அண்ட் வந்து இப்போது ரோடு போடுறதுக்காக மழையெல்லாம் குடஞ்சி அங்கேருந்து நாங்கள் வந்து சாலை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலயமா என்ன ஒரு விளைவு நமக்கு ஏற்படுத்தும், அதுலேருந்து நம்ம என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் இன் ஃப்யூச்சர்லங்கிறது நமக்கு தெரியல. இது வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, மரம் இருந்தால் தான்ப்பா அந்த மண்ணை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம், அப்போ தான்ப்பா அதெல்லாம் வராது. அதுக்காக இயற்கையிலேயே படைக்கப்பட்ட விஷயம், அதை நீங்கள் அழிக்காதீங்கன்னு நம்ம சொல்லும் போது நம்ம அதை அழித்து நிறையா அப்படி பண்ணியிருக்கோம். அதனுடைய விளைவாக மேபி அது இருக்கலாம். நான் ஏன் இந்த இடத்துல நபிமார்களுடைய கதையை, நபிமார்கள் காலத்தில் இப்படி ஒரு அத்தாட்சி இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, அது மூலயமா அடுத்தது வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இப்படி ஒன்று நடந்திருக்கு, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, என்ன குட்வேல தான் நடந்துக்கணும் அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ. இப்போ வந்து ஒருத்தவங்கள கொலை பண்ணாலோ இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஒரு பொருளை திருடிட்டு போனாலோ பொய் சொன்னாலோ தப்பு அப்படின்னு எல்லாருமே நாம் சொல்கிறோம். அது ஒரு கெட்ட விஷயம், அது நல்லது கிடையாது, நன்மையான காரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நேச்சுரலாக இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இது இப்படி தான் இருக்கும், இதோட லைஃப் சைக்கிள் இது தான், இப்படி இருந்தால் தான் இந்த இடம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை நாம் மாற்றி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதுவும் தப்பு, அது வந்து கெட்டது, நன்மை கிடையாது அப்படிங்கிறதையும் நமக்கும் இன்னுமே அந்த அறிவு இன்னும் நமக்குமே வரல. நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்குமே நம்ம அதை நமக்கு வந்தால் தானே நம்ம அதை நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க முடியும். அந்த நாலேஜ் இன்னும் நமக்கு வரல, நம்ம இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இது ஏன் ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது ஏன் நடந்துச்சுங்கிற டிபேட்குள்ளாரையே தான் நம்ம இருக்குமோ. இதுக்கு பின்னாடி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோமே ஒழிஞ்சி நாம் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நாம் பண்ண மிஸ்டேக்னால இப்படி ஒன்று நடந்திருக்கு, நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு இது நடக்கக்கூடாது. இப்படி ஒரு இழப்பு ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு மனசில் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இது ஒரு இறைவனுடைய சோதனை. அந்த சோதனையிலேருந்து நம்ம கன்ஃபார்மாக மீண்டு வருவோம், அதில் எதுவும் அது 100% உண்மை. ஆனால் நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா இறைவனால் தான் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம அப்படியே விலகிக்கிறோம். நாம் செஞ்ச தப்புனால தான் நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு இந்த கஷ்டம் நடந்திருக்கு, இயற்கை சீற்றம் நடந்திருக்கு. இயற்கை சீற்றம் மட்டும் கிடையாது, நம்மளோட லைஃப்பில் நடக்கிற கெட்ட விஷயங்களுக்குமே நாம் தான் காரணம். நமக்கு நிறையா சைன் வரும் இறைவன்கிட்டேருந்து, இதை செய்யாதப்பா, இது உனக்கு தப்பு. நம்ம நார்மலான நம்மளுடைய வாழ்க்கையில் பேசுகிற இயற்கை சீற்றத்தை பற்றி பேசல, இது நமக்கு இப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான சைன் நமக்கு வரும். பட் நம்ம அதை ரியலைஸ் பண்ணாமல் நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அதை தான் செஞ்சிட்ருப்போம். அப்படி செஞ்சதோட விளைவாக நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடந்திருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை அல்லாஹ் ரப்பு கன்ஃபார்மாக அதை
சால்வ் பண்ணி அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் இப்படி ஒரு இயற்கை சீற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஷுவராக நம்ம தான் காரணம் அப்படிங்கிறது நமக்கு பச்சையாக தெரியுது. ஏன்னா அதிகமான அந்த இடத்துல இப்போ வந்து இப்போது இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே அழித்து அந்த இடத்துல வீடு கட்டுறோம். அந்த இடத்துல ஒரு வயலில் ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க. அதிகமாக மழை பொழியும் பொழுது அந்த அந்த வீடில் வந்து அந்த மணல் ரொம்ப லூஸ் ஆகிட்டு அந்த வீடு வந்து விரிசல் விடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நார்மலாக நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எர்த்குவேக்லாம் வராது, வரலைன்னாலும் அதிகமாக மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இது ஏன் அப்படின்னா நாம் செஞ்ச கெட்டதுனால அது நடந்திருக்கா, நம்ம ஏதாவது பாவம் செஞ்சதுனால நமக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்துட்டாங்களா? இல்லை, அப்படி கிடையாது. அந்த இடத்துல விவசாயம் தான் பண்ணணும். அங்கே நாம் போய் வீடு கட்டினது நம்மளுடைய தப்பு, நம்ம தப்புனால இது நடந்திருக்கு. பட் நம்ம அதுலேருந்து நாம் ரெக்டிஃபை ஆகி வரதுக்காக நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். யார் மூலியமாவது நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் நடந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு நல்ல சைட் நமக்கு ஃப்யூச்சரில் நடக்கும். அது உண்மை. அதே போல் இந்த லேண்ட்ஸ்லைடு இப்படி நடந்ததுங்கிறது ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதுலேருந்து மீள்றதுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த லேண்ட்ஸ்லைடு வரதான் போகுது. பிகாஸ் அது அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான். பட் நம்ம ரொம்ப ஹெவியாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த ப்ரிகாஷனை நாம் செய்யணும். ஒன்று. அடுத்தது, நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை அழிக்காமல் பார்த்துக்கணும். 2. 3வது, இதுலேருந்து மெயின் திங் என்ன அப்படின்னா நாம் புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு அத்தாட்சி. நாம் இப்படி பண்ணதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு எவிடன்ஸ். இதை அடுத்தது நாம் செய்யக்கூடாது. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி வளர்க்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து கரெக்டான ஒரு வழியில் போகணும். அவங்களுடைய பாத் அப்போ தான் கரெக்டான இதில் போகும். அவங்களுடைய லைஃப் அப்போ தான் ஒரு கரெக்டான பாத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறத நான் இந்த விஷயம் மூலயமா நான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி ஹேப்பன் வந்து இப்போது ஜப்பானில் வந்து பார்த்தோன்னா எர்த்குவேக் வரப்போகுதுன்னு ஒரு விஷயத்தை ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது நடக்குமாங்கிறது தெரியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அதை நடக்காமல் கூட போகலாம். ஆனால் அதுக்கான ப்ரிகாஷனாக எல்லாருமே வந்து ஃபுட்டெல்லாம் பை பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி வந்து நம்மளை சேஃபாக பார்த்துக்கணுமோ அதை பார்த்துக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அங்கே ஒரு சர்டன் ரொம்பவே நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணாலும் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு பாதிப்பு ஏற்படும். இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இறைவனுடைய நாட்டத்தில் அது நடக்காமையும் போகலாம். ஸோ நம்ம இறைவனுடைய நாட்டமும் இதில் இருக்குது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்குது. நாமளும் இயற்கையை பாதுகாக்கணும். அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணால் கன்ஃபார்மாக அதனுடைய விளைவை நாம் தான் அனுபவிக்கணும். ப்ளஸ் அதிலேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நம்மளை வந்து எல்லா சைட்லேயும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ஒரே சோர்ஸு, ஒரே பவர் வந்து இறைவனிடம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம இறைவனிடம் துவா கேட்போம். இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களிலிருந்து மக்கள் எல்லாரையுமே அல்லாஹ் ரப்பு பாதுகாக்கணும். இது மட்டும் இல்லாமல் அங்கே மட்டும் நடந்தது, அதை பற்றி மட்டும் நான் சொல்லலை. இந்த வேர்ல்டு வைடில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே, இந்த உலக மக்கள் எல்லாரையுமே வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா இயற்கை இடையூறுகளிலிருந்தும், இன்னும் வேறு எல்லா சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்போ நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வயநாடு நிலச்சரிவில் ஒரு குடும்பம் இப்படி 2 மாடி வீடுகள் கூட இடிஞ்சு அந்த மண்ணுக்குள்ளார போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் 7 நாளைக்கு பிறகு அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்கள மீட்டெடுக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அத்தாட்சி! அல்லாஹ் நாடுனா
இப்படியும் நடக்கும், அல்லாஹ் நாடுனா அப்படியும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கலாம். இது எல்லாமே வந்து இவங்க வந்து நல்லது செஞ்சுருக்காங்க, அதனால் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அங்கே வஃபாத்தானவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே இறைவனுடைய அத்தாட்சிகள். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் நல்லது கெட்டது இது எல்லாமே பார்த்து இறைவனை அஞ்சி நடந்து நம்ம நல்ல வழியில் நம்ம நடக்கணும். அதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். எல்லாருமே ஓதிக்கோங்க. அல்லாஹும் மௌஃபதுனி மின் பைனி யதைய வ மின் ஹல்ஃபி வ அன் எமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி வ அஊது பி அதமதிக்க அன் உகுதால மின் தஹதி. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய மேல்புறத்திலிருந்தும் எல்லா புறத்திலிருந்தும், ரைட் சைட்லேருந்தும் லெஃப்ட் சைட்லேருந்தும், இப்படி எல்லா பக்கத்துலேருந்தும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீய விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ்கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதே மாதிரி இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள், இது எல்லாத்துலேயுமே அல்லாஹ்கிட்டேருந்து நமக்கு ஒரு பாதுகாவல் என்றைக்குமே இருக்கும். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் மீது உள்ள காதலில், அல்லாஹ் மீது உள்ள அன்பில், அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையில் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவுடைய பரக்கத்தால் நம்ம மனசில் நம்மளுடைய ட்ரஸ்ட்டோடு நம்ம ஓதக்கூடிய இந்த துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும். எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இனியும் இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள் அதிலிருந்து மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய அழிவுகள் எதுவும் வராமல் அல்லாஹ்கிட்டே இன்ஷா அல்லாஹ் பாதுகாவல் கிடைக்கும். இயற்கை பேரிடர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ்கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துஆவை ஓதுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.